அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட என்எம்எம்எஸ் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான என்எம்எம்எஸ் தேர்வுக்கான ஒரு கொஷின் பேப்பரை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 91 ஆரம்பிக்குது நம்ம சேட்டு கொஷின் பேப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா சேட்டில் மேக்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். 2020 நடந்த சேட்டு கொஷின் பேப்பர் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா 3, 6, 9, 12 மற்றும் 15 ஆகிய அனைத்து தரவுகளுடனும் 2ஐ கூட்டினால் கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரி. இப்போ சராசரின்ற வார்த்தை உங்களுக்கு நல்லாவே தெரியும். எத்தனை நம்பர் இருக்குதோ எல்லா வேல்யூவும் கூட்டிக்கின்னு அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனால வகுத்துட்டா போதும் நம்மளுக்கு சராசரி கிடைச்சிடும். ஆனால் எங்கே எப்படி கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா அனைத்து தரவுகளுடனும் இங்கே தரவுன்றது வந்து 3, 6, 9, 12, 15 அனைத்து தரவுகளுடனும் 2ஐ கூட்டினால் கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கப்பட்ட நம்பரோட ஃபஸ்ட்டு நம்பர் என்ன அப்படின்னா 3 இருக்குது. 3 கூட என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 2ஐ கூட்டிக்கணும். 3 கூட 2ஐ கூட்டினா என்ன கிடைக்கும்? 5. சரிங்களா? ப்ளஸ்ஸு. அடுத்தது 6 இருக்குது. 6 கூட 2ஐ கூட்டினா 8. அடுத்து என்ன இருக்குது? 9 இருக்குது. 9 கூட 2ஐ கூட்டினா 11 ப்ளஸ்ஸு. அடுத்தது 12 இருக்குது. 12 கூட 2ஐ கூட்டினா 14. அடுத்தது மற்றும் 15 இருக்குது. அப்போ அதுவும் கூட ஒரு 2ஐ கூட்டினா 17. சரிங்களா? டிவைடட் பை 5. ஏன் இந்த 5 போடுறீங்க அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க? 1, 2, 3, 4, 5 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சராசரி நம்மளுக்கு தேவை அப்படின்னா 5ஆல் வகுக்கணும். இப்போ இந்த 5 கூட 8 கூட்டிங்கன்னா 13. 13 கூட ஒரு 11 கூட்டிங்கன்னா 24. 24 கூட ஒரு 14 கூட்டிங்கன்னா 38. 38 கூட ஒரு 17 கூட்டிங்கன்னா 55. 55. அப்போ 55 எதால் வகுக்கணும் அப்படின்னா 5ஆல் வகுக்கணும். அப்போ வகுத்தீங்கன்னா 4 5 5 இதுலேயும் 4 5 5 4 5 5 அப்போ 11 5 55. அப்போ நமக்கு கிடைக்குது என்ன ஆன்சர் அப்படின்னா 11 5 55. 11 5 55. அப்போ ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள்? செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா? ரெண்டாவது ஆப்ஷனில் ஆன்சர் இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது அல்ஜிப்ராலேருந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நமக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக கணக்கு போடலாம். ஆனால் ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. a + b ஓட வேல்யூ 12 மற்றும் a² - b² ஓட வேல்யூ வந்து -24 எனில் a - b னுடைய மதிப்பு நான் கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே a - b ஓட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ இவங்க யாரோட ஒத்து போகிறாங்க பார்க்கும்போது a² - b² யார் யார் இருப்பாங்க? இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு. a² - b² ஓட வேல்யூ என்ன அப்படின்னா a + b × a - b. அப்போ a + b கொடுத்துருக்காங்க, a - b இந்த ஃபார்முலா வடிவில் தான் அப்போ இது பண்ணணும். அப்போ ஃபார்முலா நான் எழுதியிருக்கேன். a² - b² ஈக்குவல் a + b × a - b. a + b × a - b. இப்போ இருக்கிற வேல்யூலாம் அப்படியே நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ a² - b² வேல்யூனா -24. அப்போது அங்கே a² - b² இருக்கிறதுல என்ன போடலாம்? -24 போடலாம். சரிங்களா? ஈக்குவல் a + b வேல்யூ என்ன இருக்குது? 12 இருக்குது. அப்போ a + b வேல்யூ இருக்குதுன்னா என்ன போடலாம்? 12 இன்ட்டு a - b தான் நம்மளுக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த 12 இந்த சைடு வந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வகுத்தல் ஆகும். அப்போது இப்போ இந்த சைடு வந்தது அப்படின்னா பெருக்கல்ல இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா வகுத்தல் ஆகும். -24 அப்படியே எழுதிக்கிறோம் பை 12 ஈக்குவல் a - b. a - b. இப்போ 12 அடிச்சிங்கன்னா 1 12 12 2 12 24. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம -2ன்னு போட்டுக்கிறோம். அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா நமக்கு என்ன இதான a - b. அப்போ a - b என்ன கிடைக்குது? a - b ஈக்குவல் -2. அப்போ ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள்? ஃபஸ்ட் ஆப்ஷனில் -2ன்றத நம்ம சரியாக பார்க்கணும். இங்கே +2 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர் போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தவறான கூற்றை கண்டறியவும். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இணைகரத்தை பற்றி கொடுத்ததுனால ஒரு இணைகரை நான் படத்தை போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தவறான கூற்று எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு இணைகரத்தில் எதிரெதிர் உட்கோணங்கள் சமம். ஒரு இணைகரத்தில் எதிரெதிர் உட்கோணங்கள் சமம் அப்படின்னா இப்போ இந்த கோணமும் சமம். சரிங்களா?
அதே போல் இந்த கோணமும் சமம். சரிங்களா? இப்போ சப்போஸ் இது ஒரு 100 டிகிரி அப்படின்னா இது ஒரு 120 டிகிரி அப்படின்னா இதுவும் 120 டிகிரி, இது ஒரு 80 டிகிரினா இதுவும் 80 டிகிரி. அப்போ எதிரெதிர் கோணங்கள் வந்து சமம். அப்போ அது ரைட்டு, அப்போ அது தப்பு இல்லை. அடுத்து ஒரு இணைகரத்தில் உட்கோணங்களின் கூடுதல், ஒரு இணைகரத்தில் உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரியாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது குறுங்கோணம், இதுவும் குறுங்கோணம். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு கோணங்கள் கூடுதல் பார்த்தீங்க அப்படின்னா 180 வராது. இது பார்த்தீங்க அப்படின்னா இது விரிகோணம், இதுவும் விரிகோணம். விரிகோணம்னா 90க்கு மேலே இருக்கும். அப்போ கண்டிப்பாக 90க்கு மேலே இருக்கிறதுனால இதுவும் 90 மேலே இருக்கும், இதுவும் 90, ரெண்டு சமமாக இருக்கும். இது 100னா இது 100. அப்போ எதிரெதிர் கோணங்களினோட கூடுதல், ஒரு இணைகரத்தில் உட்கோணங்களின் கூடுதல், அதாவது உட்கோணங்கள்னா இந்த கோணங்கள் வந்து கூடுதல் வந்து 180 டிகிரின்றாங்க. அப்போ அது தவறு, இதுதான் தவறு. அடுத்து நம்ம இன்னொன்று பார்த்துடலாம். அடுத்து ஒரு இணைகரத்தில் எதிரெதிர் பக்கங்கள் சமம். இப்போ இந்த பக்கமும் சமம், இந்த பக்கம் சமம். சரிங்களா? இப்போ இது 5, இது 5 அப்படின்னா அந்த பக்கம் இதுவும் 5, இந்த பக்கம் 10 அப்படின்னா இதுவும் 10 அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு இணைகரத்தில் எதிரெதிர் பக்கங்கள் சமம். அதே போல ஒரு இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் ஒன்றுக்கொன்று இரு சமக்கூறிடும். பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு மூலைவிட்டம், இது ஒரு மூலைவிட்டம். இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும். அப்போ இரு சமக்கூறிடும். அப்போ இது ரைட்டு. ஸோ அப்போ எது ரைட்டு அப்படின்னா, எது தப்பு அப்படின்னா ஒரு இணைகரத்தில் உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி வராது. சரிங்களா? இதுதான் தப்பு. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் நிழலப்பட்ட பகுதியின் சதவீதத்தை காண்க அப்படின்றாங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சதுரம். அப்போ இந்த சதுரத்தை பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இந்த சதுரத்துக்குள்ள இன்னொரு இங்கே பாருங்க, இது எத்தனை சதுரம் இருக்குது? 4 சதுரம் இருக்குது. அதே போல் இது ஒரு சதுரம், இது ஒரு சதுரம். இப்போ இதை பாருங்க. இப்போ இந்த சதுரத்தில் பாதி தான் நிழலிடப்பட்டுக்குது. அப்போ எல்லா சதுரத்திலையும் பாதி நிழலிடப்பட்டுக்குது. அப்போ ஒவ்வொரு சதுரத்திலையும் 50%. அப்போது 4 சதுரத்தில் 4 50% தான். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பாதி நிழலிடப்பட்டிருக்குது. அப்போ பாதினா எவ்வளோ? 50%. அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஈஸியாக. இப்போ இல்லை அப்படின்னா இது 1, இது 2, இது 3, இது 4, இது 4 நிழலிடப்படாமல் இருக்குது. அதே மாதிரி இது 5, இது 6, இது 7, இது 8. அப்போது 8 பகுதியில் 4 பகுதி வந்து நிழலிடப்பட்டிருக்குது, 4 பகுதி நிழலிடப்படல. அப்போ எத்தனை பர்சன்டேஜ்னா 50%. இதை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது பேர் பாஸ்கல் முக்கோணம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அருங்கோணத்தை அடுக்கினே போனால் ஒரு முக்கோண வடிவம் கிடைக்கும். அதாவது ஓரம் இருக்கிறது போல எல்லாமே 1 வரும். இப்போ அதில் ஒரு சென்டரில் இருக்கக்கூடிய பாஸ்கல் முக்கோணத்தினுடைய வேல்யூ மட்டும் இங்கே எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, பின்வரும் அருங்கோண வடிவங்கள் பாஸ்கல் முக்கோணத்தின் பகுதியாக அமையுமெனில் எக்ஸ், ஒய் மற்றும் இசட்டுடைய மதிப்புகள் முறையேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ், ஒய், இசட்ன்ற வடிவில் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸ் வேல்யூ அப்படின்னா இந்த அருங்கோணத்தையும் இந்த அருங்கோணத்தையும் இது ரெண்டுத்தையும் கூட்டினா இங்கே வரணும், இங்கே வேல்யூ வரணும். அப்போது இந்த 15 கூட எதை கூட்டியிருந்தா 21 வரும் அப்படின்னா இதுதான் பாஸ்கல் முக்கோணம். இது ரெண்டுத்தையும் கூட்டினா இந்த 21. சரிங்களா? அப்போது இந்த 15 கூட எதை கூட்டியிருந்தா 21 அப்படின்னா அப்போ 6. அப்போ எக்ஸோட வேல்யூ 6 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கும். சரிங்களா? அடுத்து என்னது? ஒய்யோட வேல்யூ. இப்போ ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஒய். அப்போ இந்த ரெண்டுத்தையும் கூட்டுனா எவ்வளோ வரணும்? 56 வரணும். அப்போ எதுவும் கூட கூட்டியிருந்தா இங்கே என்ன இருந்தால் இங்கே 56 வரும் அப்படின்னா இங்கே 35 இருந்திருந்தா இந்த 35 21 கூட்டிங்கன்னா 56 வரும். அப்போ ஒய்யோட வேல்யூ 35. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூ கூட்டினா இசட் இங்கே இருக்குது. ஸோ ஓகேங்களா? அப்போது இந்த ரெண்டு வேல்யூ கூட்டினா எவ்வளோ வரும்? 7 21 கூட்டினா 28. அப்போ இசட்டோட வேல்யூ 28. அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ 6, ஒய்யோட வேல்யூ 35, இசட்டோட வேல்யூ 28. அப்போ எக்ஸ் ஒய்ன்ற மாதிரி எங்கே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு 6, 35, 28 இந்த தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. அப்போ 3வது ஆப்ஷன் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் ஏன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7வது புத்தகத்தில் இருக்குது. இந்த மாதிரி
இது வடிவில் இருக்குது. கண்டிப்பாக இதில் ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஷின் கேட்டு இருக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து இதை 7வது புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த கணக்கை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. ஆனால் இது இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான கொஷினு. என்ன கேட்குறாங்கன்னா, படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோண ஏபிசியில் எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நம்ம என்ன அப்படின்னா, ஒரு முக்கோணத்தில் இப்படி ஒரு முக்கோணம் இருக்குது அப்படின்னா, இந்த கோணமும் இந்த கோணமும் இந்த கோணமும் 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளோ அப்படின்னா 180 டிகிரி நம்ம படிச்சுக்கிறோம். சரிங்களா? 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளோ? நம்ம 180 டிகிரின்னு படிச்சுக்கிறோம். ஆனால் இங்கே 60 டிகிரி கொடுத்துருக்காங்க, இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் நமக்கு இந்த கோணத்தினுடைய அளவு தெரியணும். ஆனால் அது தெரியாது. அப்படி தெரிஞ்சதுன்னா இவங்க அப்போ 3 கோணங்கள் கூடுதல் 180 டிகிரி. இப்போ இங்கே இருக்கிற கோணம் தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் இங்கே இருக்கிற கோணம் கொடுக்கல. ஆனால் அது கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு வெளிக்கோணம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த முக்கோணத்துக்கு வெளியே இருக்க கோணம் வெளிக்கோணம். அப்போ நம்ம கண்டுபிடிக்கும் போது அதை என்ன சார் எப்படி சார் எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு நேர்கோட்டில் அமைந்த இதான் நேர்கோடு. சரிங்களா? அந்த நேர்கோட்டில் அமைந்த அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் நம்ம 180ன்னு படிச்சிருப்போம். சரிங்களா? இதான் நேர்கோடு. இந்த நேர்கோட்டில் அமைந்த அடுத்தடுத்த கோணங்கள் அப்படின்னா இந்த கோணம் இதான். சரிங்களா? அப்போ இந்த ஒரு கோணம் 110 இருக்குது. அப்போ ஒரு கோணம் 110னா இன்னொன்று எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இது 70 இருக்கும். எவ்வளோ இருக்கும்? 70 இருக்கும். ஏன் அப்படின்னா இது ரெண்டுத்தின் கூடுதல் எவ்வளோ? 180 வரணும். அப்போ இது 110னா இது 70 இருந்தால் ரெண்டுத்தையும் கூட்டினா 180. இப்போ இது 70ன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த கோணம் 70, இந்த கோணம் 60. அப்போ இந்த 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளோ அப்படின்னா 180. இந்த கோணம் இந்த கோணம் இந்த கோணம் இந்த 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளோ அப்படின்னா 180. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 70யும் ஒரு 60யும் கூட்டுங்க. எவ்வளோ? 130. அப்போது 180 ஆகணும் அப்படின்னா இந்த கோணம் என்னவா இருந்திருக்கும்? அப்போ 50 இருந்தால் தான் இதை கூட்டினா ஆகும் 180. அப்போ இந்த எக்ஸோடைய வேல்யூ என்னது? 50. சரிங்களா? அப்போ இந்த கோணத்தினுடைய வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸோடைய வேல்யூ 50. அப்போ 2வது ஆப்ஷன் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே. இந்த கோவையினுடைய படி கேட்குறாங்க. படினாலே அடுக்கு தான் பார்க்கணும். இப்போ இங்கே என்ன அடுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே 3p², இங்கே q², இங்கே q மட்டும் இருக்குது, இங்கே p² இருக்குது, இங்கேயும் p² இருக்குது, இங்கே p இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து முதல்ல சிம்பிளிஃபை பண்ணுறோம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூட்ட முடிஞ்சால் கூட்டிக்கிறோம், இல்லை கழிக்க முடிஞ்சால் கழிக்கிறோன்ற மாதிரி எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுக்கு என்ன இருக்குதுன்ற பார்க்குறோம். அடுக்கு நம்ம பார்க்கும்போது அதிகபட்ச அடுக்கு என்ன இருக்குதோ அதுதான் அந்த கோவையினுடைய படி. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே 3p² இருக்குது, இதை எழுதிட்டேன். அப்புறம் 2q² இருக்குது, இதை எழுதிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா இந்த மைனஸ் உள்ளே போச்சிங்கன்னா -5q ஆகிடும். இதே மாதிரி இந்த மைனஸ் இங்கே உள்ளே போச்சு அப்படின்னா -6p² ஆகிடும். நான் எழுதிக்கிறேன் பாருங்கள். -5q -6p² எழுதிட்டேன். ஓகேங்களா? அடுத்தது +7p² -9p இருக்குது. சரிங்களா? அப்போது இப்போ நம்ம கூட்டலாமா பாருங்கள். இப்போ பாருங்கள், இங்கே 3p², இங்கே 7p², ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 10p². 10p²லேருந்து இங்கேயும் p² இருக்குது. இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா -6. அப்போது 10p²லேருந்து -6p² கழிச்சிங்க அப்படின்னா அப்போ 4p². ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே q² வேறு எங்கேயும் இல்லை, அதனால் அப்படியே எழுதிக்கிறோம் அதை. சரிங்களா? 2q². சரிங்களா? q². அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா -9p. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இதில் பாருங்கள், எதில் அடுக்கு பாருங்கள், எது பெருசாக இருக்குது பாருங்கள். எல்லாமே 2 தான் இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எது படி வரும் அப்படின்னா இதில் அதிகபட்ச அடுக்கு எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் 2, இதில் 2, இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போ 2 தான் இதுக்கு ஆன்சர். இதுக்கு 2 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா 7வது புத்தகத்தில் இருக்குது இந்த கணக்கு. ஆனால் இதே 7வது புத்தகம் இந்த என்எம்எம்எஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 7வது புத்தகத்தில் இருக்கிற கணக்கு அப்படி கேட்குறது இல்லை. என்எம்எம்எஸ்ஸை பொறுத்த அளவுக்கு ஏன் அப்படின்னா இப்போ அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடுவாங்கன்ற போல்
எல்லா கொஷின் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி வடிவில் அதாவது அளவியல் கொஷின் எல்லாமே அந்த 7வது புக்கில் இருக்கக்கூடிய கணக்கை வச்சு அந்த மாடலில் இருக்கக்கூடிய வேறு கொஷினாக தான் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஆனால் இதே கொஷினாக எடுத்துக்காட்டுலேயே இல்லை பயிற்சியிலே எதுவுமே இல்லை. சரி, நம்ம கொஷினுக்கு போயிடலாம். ஒரு அலுவலகத்தில் ஜன்னல் சாய் சதுர வடிவில் இருக்குது. ஒரு அலுவலகத்தில் இருக்கிற ஜன்னல் எப்படி இருக்குங்களான்னா சாய் சதுரத்தை நான் கீழே படம் போட்டு வச்சுருப்பேன் பாருங்க. சாய் சதுர வடிவில் இருக்குங்களாம். அதனுடைய பரப்பு கொடுத்துட்டாங்க. அதனுடைய பரப்பளவு 500 சதுர சென்டிமீட்டர். அப்போ இந்த இந்த சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் கதவினுடைய பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா 500 சதுர சென்டிமீட்டர்ன்றது பரப்பளவு கொடுத்துட்டாங்க. அந்த ஜன்னலானது சிறு சிறு சாய் சதுர வடிவிலான கண்ணாடி அப்படி சின்ன சின்னதாக எப்படி சின்னதாக அது சாய் சதுர வடிவில் வந்து என்ன பண்ணுறாங்க, கண்ணாடியால் அலங்கரிக்கப்பட்டிருந்தா அது கண்ணாடியின் மூலைவிட்ட அளவு அதாவது அலங்கரிக்கப்பட்டது அந்த பெரிய அந்த சாய் சதுரம் சின்ன சின்ன சாய் சதுர துண்டுகளால் அலங்கரிக்கப்பட்டது. அப்போது அந்த சின்ன சின்ன துண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாய் சதுரத்தினுடைய அளவு கொடுத்துருக்காங்க. அந்த சின்னதாக சாய் சதுரத்தை நான் கீழே இருக்க பாருங்க. அதனுடைய ஒரு மூலைவிட்டம் வந்து 10. சரிங்களா? இப்போ நான் கோடு போட்டுக்கிறது இது 10. இன்னொரு மூலைவிட்டம் வந்து 5. சரிங்களா? இது 10, இது 5. அப்போது இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சி இந்த பரப்பளவில் வகுத்துட்டோம் அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சின்ன கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, சாய் சதுர வடிவில் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அந்த சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அப்போ சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலான்னா ½ × d1 × d2. சரிங்களா? இப்போது ½ × d1 என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 அப்படின்னு எடுத்துக்கிறோம். d1 என்ன பண்ணுறோம் 10ன்னு எடுத்துக்கிறோம். d2 என்னது 5ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? 5. இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே கட் பண்ணுறோம். ஓ 2 இதில் எத்தனை 2 இருக்குன்னா 5 2 இருக்குது. ஓகேங்களா? இப்போ 5ஐயும் பெருக்குனீங்கன்னா 25. 25 சதுர சென்டிமீட்டர். இது என்ன அப்படின்னா இது அந்த சின்ன கண்ணாடின்னு ஒரு கண்ணாடி அதாவது ஒரு சாய் சதுர கண்ணாடியினுடைய பரப்பளவு. சரிங்களா? அப்போது இது போல் அதுதான் நான் இங்கே கீழே சின்ன சாய் சதுரம் போடுகிறேன். அப்போ இதனுடைய பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா 25. சரிங்களா? இப்போ 500 25ஆல் வகுத்துட்டிங்கன்னா எத்தனை கண்ணாடி இதில் பொருந்துன்றதை நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் போட்டுடலாம். அப்போ 500 வகுத்தல், ஏன்னா அந்த பெரிய கண்ணாடியுடைய பரப்பளவு 500. இப்போ இந்த சின்ன கண்ணாடி இது போல் எத்தனை கண்ணாடி இதில் வந்து பொருத்தலாம், இந்த சின்ன கண்ணாடியில் அலங்கரிக்கப்பட்டது. அப்போ எத்தனை கண்ணாடியில் அலங்கரிக்கப்பட்டதுன்னா கொஷின். அப்போ இந்த சின்ன கண்ணாடியுடைய மூலை விட்டங்கள் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம அந்த சின்ன கண்ணாடியுடைய பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது அந்த பரப்பளவை அந்த பெரிய கண்ணாடியினுடைய பரப்பளவை இதை வச்சு வகுத்துட்டிங்க அப்படின்னா அப்போ ஆன்சர் நமக்கு எத்தனை சின்ன கண்ணாடின்றது தெரிஞ்சிடும். ஓர் 25 25, 2 25 50, இந்த 0 எடுத்து நான் போட்டுக்கினேன். ஓகேங்களா? அப்போது 20 கண்ணாடி செய்யலாம். 20 கண்ணாடி எல்லாம் நம்ம சின்ன கண்ணாடி இந்த பெரிய ஜன்னல் கண்ணாடியில் எத்தனை சின்ன கண்ணாடி எல்லாம் பொருத்திருக்காங்க அப்படின்னா அலங்கரிக்கப்பட்டதுன்னா 20 கண்ணாடி. அப்போ ஆன்சர் 20. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது ஈஸியான கொஸ்டின் தான், நம்ம ஆல்ரெடி வயது கணக்கில் போட்டதும் வயது கணக்கு கேட்டே இருக்கிறாங்க. இது 7வது புத்தகத்தில் இருக்கக்கூடிய வயது கணக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 7th புத்தகத்தில் ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்குது. இப்போ இந்த கொஷின் நம்ம ஈஸியான கொஷின் தான். தந்தையின் வயது மற்றும் அவருடைய மகளின் வயது வித்தியாசம். சரிங்களா? வயது வித்தியாசம் 32. வயது வித்தியாசம் 32. தந்தையின் வயது அவருடைய மகளின் வயதை போல 3 மடங்கு எனில் தந்தையின் வயது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிறது எதை எடுத்துக்கணும் அப்படின்னா தற்போதைய வயது என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த வித்தியாசத்தை நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ நம்ம இந்த அட்டவணை பிரகாரம் நம்ம போடும்போது தந்தை மகள்னு எழுதிக்கிறோம். அப்போது மகளின் வயதின் அதாவது அவருடைய தந்தையினுடைய வயது மகளின் வயதை போல் 3 மடங்கு அப்படின்னா மகளுக்கு நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம், அப்பாவுக்கு தந்தைக்கு 3x வச்சுக்கிறோம். ஏன்னா 3 மடங்கு இல்லை. அப்போ இவருக்கு வந்து 5 வயசுனா இவருக்கு 5 வயசுன்ற மாதிரி. அதுபோல்
அப்போ நம்ம மடங்குனாலே என்ன பண்ணணும், எதால் எத்தனை மடங்கு சொல்கிறாங்களோ அதனால பெருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இவங்களுடைய தற்போதைய வயசு எக்ஸு, மகளுடைய வயசு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். தந்தையுடைய தற்போதைய வயசு 3x வச்சுக்கிறோம். அடுத்தது இன்னொன்று ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க, தந்தையினுடைய வயதையும் அவருடைய மகளுடைய வயது வித்தியாசம் 32. அப்போது அவர்களின் வயது வித்தியாசம் 32. அவருடைய வயது என்ன அப்படின்னா, அப்பாவுடைய வயது 3x, மகளுடைய வயது எக்ஸு. அப்போ 3xலேருந்து எக்ஸை கழிச்சிட்டிங்க அப்படின்னா 2x, 3xலேருந்து ஒரு எக்ஸை கழிச்சிட்டிங்கன்னா 2x. அப்போ 2x = 32. அப்போ இங்கே இப்போ இருக்க இந்த 2 இந்த பக்கம் போனால் என்ன அப்படின்னா பெருக்கிலேருந்து இந்த பக்கம் போனால் வகுத்தில் ஆகிடும். அப்போ இதை கட் பண்ணிங்கன்னா 2 16 32. அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்ன கிடச்சிது அப்படின்னா 16 கிடச்சிருக்குது. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கணும், யாருடைய வயது கேட்குறாங்க அப்படின்னா தந்தையின் வயது என்னன்னு கேட்குறாங்க. தந்தையினுடைய வயது 3x. தந்தையினுடைய வயது என்னது 3x. அப்போ 3 × x இருக்கிறத நம்ம எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம், 3 16 48. அப்போ எங்கே இருக்குது பாருங்கள் ஆன்சரு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அவ்வளோதான். அடுத்தது, 2 இணைக்கோடுகள் ஒரு குறுக்கு வெட்டியால் வெட்டப்படும் போது குறுக்கு வெட்டியின் ஒரே பக்கம் அமைந்த வெளிக்கோணங்கள் கேட்குறாங்க. சரிங்களா, இதுவும் 7வது புத்தகத்தில் தான் இருக்குது. 7வது புத்தகத்தில் இந்த வடிவியலில் இருக்குது. வடிவியல்லே நிறைய கொஷின் எடுக்கிறாங்க. 2 இணைக்கோடுகள்னால் அதை பாருங்கள், எல்லோ கலரில் நான் அதை போட்டுக்கிறேன் பாருங்கள், அதுதான் 2 இணைக்கோடுகள். தண்டவாளம் மாதிரி போயிட்டுருக்கும். குறுக்கே ஒரு ரெட் கலர் போட்டுக்கிறோம் பார்த்தீங்களா, அது பேர் தான் குறுக்கு வெட்டு. இந்த இணைக்கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டுது. சரிங்களா, அப்படி வெட்டும்போது ஒரே பக்கம் அமைந்த அப்படின்னா வெளிக்கோணம் கேட்குறாங்க. அதாவது இது வெளிக்கோணம், இது வெளிக்கோணம், இது வெளிக்கோணம், இது வெளிக்கோணம், மீதி இருக்கிறதுலாம் உட்கோணம். 4 வெளிக்கோணம் இருக்கும், 4 உட்கோணங்கள் இருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே பக்கத்தில்னா இந்த ரெட் கலர் கோடுக்கு இந்த சைடு இருக்கிறதுலாம் இது ஒரு பக்கம், அதே மாதிரி இது ஒரு பக்கம். அப்போ ஒரே பக்கத்தில் அமைந்த வெளிக்கோணங்கள் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த வெளிக்கோணமும் இந்த வெளிக்கோணமும் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இந்த 2 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. சரிங்களா, இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்களின் கூடுதலும், கலர் மாற்றிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்கள்னால் இவங்களும் இவங்களும். சரிங்களா, இவங்க 2 பேரும் கூடுதலும் 180 டிகிரி தான். அது உட்கோணமாக இருந்தாலும் சரி, வெளிக்கோணமாக இருந்தாலும் சரி, ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்கள் இல்லை வெளிக்கோணங்கள்ன்ற வார்த்தை சொன்னாலே அதனுடைய கூடுதல் 180 டிகிரி. அதனுடைய கூடுதல் வந்து 180 டிகிரி. நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரே பக்கத்தில் அமைந்த வெளிக்கோணங்கள். ஒன்று இந்த சைடு எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த சைடு எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் விருப்பம், எந்த சைடு வேணால் எடுத்துக்கலாம். அப்போது இந்த வெளிக்கோணங்களுடைய கூடுதல் எவ்வளோ அப்படின்னா 180 டிகிரி. அப்போ இங்கே 180 டிகிரியே கொடுக்கல சார் ஆப்ஷன் அப்படின்னா, 180 டிகிரி எது அப்படின்னா மிகை நிரப்பி கோணம். நிரப்பு கோணம்னா 90 டிகிரி. நிரப்பு கோணம் எவ்வளோ 90 டிகிரி. அப்போ மிக நிரப்பு கோணங்கள் என்பது 180 டிகிரி. அப்போ இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மிக நிரப்பு கோணம். மிக நிரப்பு கோணம்ன்றது 180 டிகிரி. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஒரு கீழ்காண மாய முக்கோணத்தில் ஒவ்வொரு பக்கத்தில் உள்ள எண்களின் கூடுதலும் -17 எனில் x, y மற்றும் z இன் மதிப்புகள் முறையே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். அந்த ஒரு பக்கத்தில் இருக்கிற எண்கள்லாம் கூட்டினா -17 வரணும். இதோ கொடுத்துருக்காங்களா, -17 வரணும். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த பக்கத்தை நம்ம இந்த பக்கத்தை எடுத்துக்கோம். அந்த பக்கத்தில் யாரும் இருக்காங்க பாருங்கள், -1 இருக்குது, -1. அடுத்து என்ன இருக்குது, x இருக்குது. சரிங்களா, அடுத்து என்ன இருக்குது, -5 இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, -2 இருக்குது இந்த பக்கத்தில். சரிங்களா, அப்போது இது எல்லாத்தையும் கூட்டுங்க. எல்லாமே மைனஸ், எக்ஸை மட்டும் விட்டுட்டு மீதெல்லாம் கூட்டுங்க. இது ரெண்டுத்தையும் கூட்டினா -7, அது கூட -1 கூட்டினா -8. அப்போது இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருந்திருந்தா, இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருந்தால் -17 வரும். அப்போது -9 இருந்தால் எப்படிங்க, -9 இருந்தால் இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா -17 வரும். சரிங்களா, அவ்வளோதான். இது நம்ம இதை போடணும்லாம் அவசியம் இல்லை. அப்போ இங்கே என்ன இருந்திருந்தா அப்படியே கால்குலேஷன் பண்ணிங்க தான். அப்படியே இதை பார்த்த உடனே இந்த பக்கத்தில் இது -2,
இது -5, இது ஒரு -1 கூட்டிங்கன்னா -8. அப்போ -17 வரதுக்கு இன்னும் எவ்வளோ கூட்டணும் அப்படின்னா இன்னும் ஒரு -9. அப்போது எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸ் வேல்யூ நம்ம எழுதிக்கலாம். எக்ஸ் வேல்யூ வந்து -9. சரிங்களா? அடுத்து ஒய். அடுத்து என்னது ஒய். ஒய்ங்க எங்கே இருக்குது பாருங்கள், தேவை இருக்குது பாருங்கள். சரிங்களா? இப்போ இந்த பக்கம் இருக்கிறதுலாம் கூட்டுங்க. இந்த பக்கம் ஒரு -2, இந்த பக்கம் -2 -4 அப்புறம் -3. இந்த -2 -4 கூட்டிங்கன்னா -6, அது கூட ஒரு -3 கூட்டிங்கன்னா -9. இன்னும் 18 ஆகிறதுக்கு எவ்வளோ குறையுது அப்படின்னா -8 குறையுது. அப்போ -8 ஒய்யோட வேல்யூ -8. அதுக்கப்புறம் இந்த பக்கம் சரிங்களா? எந்த சைடு? இந்த சைடு பார்க்கும்போது இங்கே இசட் இருக்குது. அப்போ இசட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இசட் ஈக்குவல் இங்கே -1 இருக்குது, -6 இருக்குது, இங்கே -3 இருக்குது. அப்போ -1 -6 கூட்டிங்கன்னா -7. அப்போ -7 கூட ஒரு -3 கூட்டிங்கன்னா -10. அப்போ என்ன 17 ஆகிறதுக்கு எவ்வளோ குறையுது அப்படின்னா -7 குறையுது. அவ்வளோதான். அப்போ ஆன்சர் ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸு ஒய் இசட்ன்ற வரி இந்த விதத்தில் வரணும். எக்ஸ் -9 -8 -7 இங்கே எங்கே இருக்கு பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் -9 -8 -7. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம இன்னும் எம்என் கொடுத்துருக்காங்க, 3M கொடுத்துருக்காங்க. ஐயோ அது இணைகரத்தினுடைய சுற்றளவு கேட்டிருக்காங்க. இது கொடுத்துட்டு அதாவது mn மற்றும் 3m - 7n ஆகியவற்றை அடுத்தடுத்த பக்கங்களாக கொண்டேன். அது நான் நானே ஒரு படம் போட்டிருக்கேன். இந்த பக்கம் mn எடுத்துக்கிறேன். இப்போ இது mn, இது mn தான். அடுத்தது இந்த பக்கத்து 3m - 3n எடுத்துக்கிறேன். இது 3m - 7n அப்படின்னா இதுவும் 3m - 7n தான். ஸோ அப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா இதனுடைய சுற்றளவு கேட்குறாங்கன்னா சுற்றி இருக்கிற அளவு அப்படியே கூட்டினே வந்தீங்கன்னா அப்படியே ஆன்சர் அவ்வளோதான். சரிங்களா? இப்போ அப்படியே வாயாலே போட்டுடலாம். இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு m மட்டும் கூட்டிக்கும். இங்கே 3m, இங்கே ஒரு m 4m, இங்கே ஒரு 3m, 4m ஒரு 3m எவ்வளோ 7m, இந்த ஒரு m ஒரு m இருக்குது. மொத்தம் எத்தனை m? 8m இருக்குது. சரிங்களா? இந்த பக்கம் 7n, இந்த பக்கம் 7n. அப்போ எவ்வளோ -14n. இந்த பக்கம் ஒரு n, இந்த பக்கம் ஒரு n, 2n. அப்போ -14nலேருந்து +2n கழிச்சிங்கன்னா வரும் -12n. அவ்வளோதான் ஆன்சரு. ஆனால் இது ஃபார்முலா பிரகாரம் போடணும் அப்படின்னா நீங்கள் அப்படின்னா பாருங்கள், இப்போ நான் ஃபார்முலா எழுதி வச்சுருக்கேன். இது என்ன ஃபார்முலா அப்படின்னா இணைகரத்துடன் இதை நம்ம இதை ஏ அப்படின்னு இதை ஏ வச்சுக்கணும்னா இது பி. சரிங்களா? அப்போது எத்தனை ஏ இருக்குன்னா 2a 2b இருக்கும். அதனால் 2 × a + b ஃபார்முலா. அப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் 2 அப்படின்னு எழுதிட்டேன். ஏவுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 3m - 7n, பியோடைய வேல்யூ என்ன அப்படின்னா m + n. அப்போ இதை இது உள்ளே சிம்பிளிஃபை பண்ணுறோம். முதல்ல இப்போ 2 வெளியே இருக்கட்டும், 2 அப்படியே இருக்கட்டும். இந்த 3mஐயும் ஒரு mஐயும் கூட்டினீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா ரெண்டுமே ப்ளஸ், அதனால் 4m நான் வச்சுக்கிறேன். சரியா? இந்த -7nலேருந்து ப்ளஸ் ஒரு எண்ணை கழிச்சிட்டோம் அப்படின்னா 6n. சரிங்களா? இப்போ இந்த 2 எடுத்து உள்ளே பெருகுங்க. இந்த 2 எடுத்து உள்ளே பெருகினீங்கன்னா 2யும் 4யும் பெருகினீங்கன்னா 2யும் 4mஐயும் பெருகினீங்கன்னா 8m. மறுபடியும் மைனஸு, இந்த 2யும் 6nஐயும் பெருகினீங்கன்னா 12n. அவ்வளோதான் ஆன்சர். இப்படியும் போடலாம். இல்லை நீங்கள் நான் சொன்ன மாதிரியே என்ன பண்ணிக்கலாம், கூட்டியும் போட்டுக்கலாம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8m - 12n எங்கே இருக்குது பாருங்கள், இதோ 4வது ஆப்ஷனில் இருக்குது. சரிங்களா? 4வது ஆப்ஷனில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஒரு போட்டித் தேர்வில் ஒவ்வொரு சரியான விடைக்கும் ஒரு மதிப்பெண் மற்றும் ஒரு தவறான, அதாவது ஒரு போட்டித் தேர்வில் ஒவ்வொரு சரியான விடைக்கும் ஒரு மதிப்பெண் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு தவறான விடைக்கும் -1 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. ரைட்டாக எழுதுனா ஒரு மதிப்பெண், தவறாக எழுதுனா -1 மதிப்பெண், ஒரு மதிப்பெண் கழிக்கிறாங்க. அப்போது ஒரு மாணவர் அனைத்து வினாக்களுக்கும் விடையளித்தார். அவர் 126 வினாக்களுக்கு சரியான விடையளித்த போதிலும் ஆனால் அவருக்கு 94 மார்க் தான் கிடைச்சிருக்கு. ஆனால் அவர் சரியாக 126 கேள்விக்கு ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு மார்க் கிடைச்சி 94 மார்க் தான் கிடைச்சிருக்குது. அப்போனா அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
சரியாக விடையளித்தது பார்த்தீங்கன்னா எத்தனை கேள்வி விடையளித்தார் அப்படின்னா 126 கேள்விக்கு விடையளித்தார். அவருக்கு 126 மார்க் கிடச்சிருக்கும். அதே போல் தவறாக விடையளித்தது பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ தவறாக விடையளித்தார் அப்படின்னும் போது அதுக்கு ஒவ்வொரு மார்க் குறைக்கணும் போது எத்தனை கேள்வின்னு தெரியாது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா -xன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு மதிப்பெண் குறைக்கிறாங்கல்ல, அதனால் -x ஈக்குவல் மொத்த மதிப்பெண் எவ்வளோ கிடைக்குது அவருக்கு 94 கிடைக்குது. இதுதான் ஃபார்முலா. இது போல் கொஷின் கொடுத்தாங்கன்னா சரியாக விடையளித்த வினா ப்ளஸ் தவறாக விடையளித்த வினா ஈக்குவல் மொத்த மதிப்பெண்ட்டு நீங்கள் எழுதிக்கணும். இப்போ சரியாக விடையளித்தது எவ்வளோ 126 சரிங்களா. அப்போ அவருக்கு எவ்வளோ மதிப்பெண் வந்து அவர் தவறாக விடையளித்தது எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் தவறாக விடையளித்த ஒவ்வொரு வினாவுக்கும் ஒரு மதிப்பெண் குறை பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா மைனஸ் வச்சுக்கிறோம். அந்த தவறாக விடையளித்த வினா எத்தனைன்னு தெரியாது. ஸோ அப்போ எக்ஸ்னு வச்சுக்கிறோம். அப்போ மொத்த மதிப்பு நம்மளுக்கு அவர் கிடச்சது தெரியும், 94 கிடச்சிருக்குது. அப்போது இப்போ என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸை அந்த பக்கம் கொண்டு போகிறோம். எக்ஸ் இந்த சைடு கொண்டு போனோன்னா ஆகும், அப்போ ப்ளஸ் ஆகிடும். இந்த 94 இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆகிடும். அப்போ கொண்டு வாங்க, 126 மைனஸ் 94 ஈக்குவல் எக்ஸ். சரிங்களா, புரியுதுங்களா? இந்த எக்ஸ் இந்த பக்கம் போயிடுச்சு, 94 இந்த பக்கம் வந்துடுச்சு. இப்போ 126லேருந்து 94 கழிக்கணும். 94 கழிச்சிருங்க. 6ல் 4 போச்சுன்னா 2, இங்கே 12ல் 9 போச்சுன்னா 3. அப்போ அவருக்கு தவறாக விடையளித்த வினாக்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டால் 32. அப்போ தேர்ட் ஆப்ஷன். சரிங்களா, அவ்வளோதான் ஆன்சர். சரிங்க, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா முதல் 10 ஈலன்களின் சராசரி அப்படின்னா 1லிருந்து பார்த்தீங்கன்னா 1லிருந்து 10 வரைக்கும் 1லிருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஈலன்களினுடைய சராசரி அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சராசரி என்பது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 10 நம்பர் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் 1லிருந்து 10 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்றது ஒரு சிலர் அடிக்கடி கூட்டி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் 1லேருந்து அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10 இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோன்னா 55 வருது சார் அப்படின்னு ஒரு சிலருக்கு தெரியும். இல்லை எனக்கு தெரியலன்னா என்ன பண்ணணும்னா இது மாதிரி இயலெண்களினுடைய கூடுதல் என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா n/n+1/2 அப்படின்ற ஃபார்முலா அதனுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. அப்போ என்னங்க அப்படின்னா 10. அப்போ 10 இந்த 10 கூட 1 கூட்டினா 11. சரிங்களா, 10 கூட 1 கூட்டினா 11/2. இந்த 2ஆல் கட் பண்ணலாம். 2 2 I 2 10. இப்போ அந்த 5ஐயும் 11ஐயும் பெருக்கணும்னு அர்த்தம். அப்போ 5ஐயும் 11ஐயும் பெருக்கினீங்கன்னா 55. சரிங்களா, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா சராசரி கேட்குறாங்க. அந்த 55ல் நிறுத்தக்கூடாது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 55 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 55 ஆப்ஷன் கிடையாது. என்ன கேட்குறாங்கன்னா சராசரி கேட்குறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூடுதல் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 1லிருந்து 10 வரைக்கும் கூட கூடுதல் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சராசரினா அங்கே எத்தனை பேர் இருக்கிறான், 1லிருந்து 10 பேர் இருக்கிறான். அந்த 10ஆல் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ 10ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது, ஒரு ஜீரோ இருக்குது. அப்போ ஒரு சன் தள்ளி புள்ளி கொடுத்தீங்கன்னா 5.5 ஆன்சர். 5.5 பார்த்தீங்க அப்படின்னா 4வது ஆப்ஷன் ஆன்சர். 4வது ஆப்ஷன் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 1ஆம் இலக்கம் அப்படின்னு அந்த யூனிட் டிஜிட் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது மாதிரி பெருக்கல்ல எங்கேயாவது ஓரம் மட்டும் இந்த மாதிரி 0 இருந்துட்டாலே இப்போ 1ஆம் இடத்தில் வரக்கூடிய எண் 1ஆம் இது எல்லாத்தையும் பெருக்கினீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் இந்த 1ஆம் இலக்கத்தை மட்டும் நம்ம எடுத்து பெருக்கும். சரிங்களா, இந்த 1ஆம் இலக்கம் இந்த 1ஆம் இலக்கம் ஃபஸ்ட்டு இதில் 1ஆம் இலக்கம் என்னது 4, இதில் 1ஆம் இலக்கம் 6 பெருக்கல் 1ஆம் இலக்கம் 0. சரிங்களா, இப்போ இதை பார்த்த உடனே நமக்கு 0ன்னு தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா இந்த 1ஆவது இலக்கத்தில் 0 வந்துருச்சு அப்படின்னாலே அது எத்தனை நம்பர் வந்தாலும் அதுக்கப்புறம் பெருக்கும்போது 1ஆவது இலக்கம் நமக்கு 0 தான் வரும். சரிங்களா, அப்போது இந்த 4ஐயும் 6ஐயும் பெருக்குனா 24. சரிங்களா, பெருக்கல் ஒரு 0, இது கூட 0 பெருக்குனா என்ன வரும்னா 0 தான் வரும். ஸோ அப்போ என்ன ஆன்சர்னா 0. 1ஆவது இலக்கம் நமக்கு என்ன வரும்னா 0. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாடாச்சுருளின் நீளம் பார்த்தீங்கன்னா 18 மீட்டர் ஆகும். ஒரு நாடா அப்படி ஒரு நாடா நீட்டாக இருக்குது. அதனுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா ஒரு நாடா எப்படி இருக்குன்னா சுருளை அப்படி இருக்குது. சரிங்களா, அப்போ அந்த சுருளின் நீளம் எவ்வளோ அப்படின்னா சுருண்டு 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 இருக்குது. இப்படி அதனுடைய நீளம் எவ்வளோ அப்படின்னா 18 3/4 மீட்டர்.
அப்போது அது மாதிரி ஒரு சுருளுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு சுருளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 18 3/4 மீட்டர். சரிங்களா? இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா கலப்பு பின்னத்தை நம்ம என்ன பண்ணுறோம், பின்னமாக மாற்றிக்கிறோம். இது ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். அப்போ இப்படி ரெண்டுத்தையும் பெருகி மேலே இருக்கிறத கூட்டிக்குவோம். நம்ம பின்னத்தை மாற்ற தெரியும் உங்களுக்கு. இப்போ 4 18 எவ்வளோன்னா இப்போ தெரியும். 2 18 36, 3 18 54, 4 18 72. 72 கூட ஒரு 3 கூட்டினா 75/4. சரிங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுருளுடைய நீளம் அப்படின்றத நம்ம பின்னமாக மாற்றி வச்சுக்கணும். அடுத்தது அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 4 முழு சுற்று அது போல் மற்றும் ஒரு சுருளில் 1/3 பகுதியினுடைய மொத்த நீளம் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம 4 சுருள் முதல்ல கண்டுபிடிக்கிறோம். எதுனா 4 சுருள். இது ஒரு சுருள் தானே. அப்போ 4 சுருளுக்கு என்ன பண்ணுவோம், இந்த ஒரு சுருளுடைய மதிப்போட 4 பெருக்கணும். அப்போ 75/4 × 4. இந்த 4க்கு 4 கேன்சல். அப்போது 75. ஓகேங்களா? 75 மீட்டர். இது பார்த்தீங்கன்னா 4 சுருளினுடைய நீளம். எவ்வளோ? 4 சுருளுடைய நீளம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சுருளில் 1/3 பங்கு அப்படின்னா இதுதானே ஒரு சுருள். இப்போ ஒரு சுருள் எழுதும் 75/4. இந்த ஒரு சுருளில் 1/3 பங்குனா 1/3ன்னு எழுதும். எப்படி எழுதணும்? 1/3 பங்கு. அதாவது இது ஒரு சுருள். இந்த ஒரு சுருளில் 1/3 பங்கு அப்படின்னா 1/3ன்னு எழுதணும். இப்போ இதில் எத்தனை பார்த்தீங்கன்னா 3ஆல் அது கட் பண்ணலாம். 1 3 3, இந்த 7ல் 2 3, மீதி இந்த இடத்துல 1, அப்போ 15. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 5. சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்க என்ன கிடச்சிருது அப்படின்னா 25/4. 25/4. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுருளில் 1/3 பகுதி. இது எத்தனை சுருள் அப்படின்னா 4 சுருள். இது ரெண்டுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு ஆன்சரு. அது ரெண்டுத்தையும் கூட்டினா ஆன்சரு. அப்போ 75 ப்ளஸ் இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாள் 4, இதில் எத்தனை நாள் அப்படின்னா 6 4 24. மீது 1 இருக்குல்ல, அதை அப்படியே வச்சுக்கிறோம் கலப்பு பின்னமாக. அப்போ 6 1/4. புரியுதுங்களா? 25 எப்படி எழுதிக்கிறான், இதை பெருக்கணும்னா 6 4 24, 1 கூட்டினா 25, 25/4 வரும். அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா பின்னத்தை கலப்பு பின்னமாக எழுதி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 முழு எண்ணையும் கூட்டிக்கலாம். 75யும் 6ஐயும் கூட்டிங்கன்னா எவ்வளோ? 81. 81 இந்த பின்னத்தை என்ன பண்ணுறோம் 81 1/4ன்றதை எழுதுறோம். அப்போ 81 1/4 தான் ஆன்சர். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 81 1/4 மீட்டர்ன்றது தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல் பிரகாரம் வந்து யூஸ் பண்ணி போடணும் இந்த கொஸ்டினை. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது எல்லாமே ப்ராக்கெட் உள்ளதாக இருக்குது. அப்போ எல்லாமே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஒவ்வொன்றா நம்ம உள்ள ஒவ்வொரு ப்ராக்கெட்டையும் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த மைனஸ் இருக்குது இல்லை, இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ அந்த மைனஸை உள்ளே கொண்டு போனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ளஸ் ஆகிடும். உள்ளே போனால் ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ நம்ம எழுதுகிறோம் 4/3 ப்ளஸ் பாருங்கள் இந்த மைனஸு உள்ளே போச்சுன்னா என்ன ஆகிடும், ஆல்ரெடி உள்ளே மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ 3/2. சரிங்களா? இதுக்கு ஒரு அடைப்புக்குறி. அடுத்தது ப்ளஸ்ஸு. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வகுத்தில் இருக்குது. அப்போ வகுத்தில் இருக்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை பெருக்கலாக மாத்திரம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பின்னம் அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ரெசிப்ரோக்கல்னா தலைகழியாக மாறிடும். சரிங்களா? அப்போ அப்படியே எழுதுங்க -5/3 பெருக்கல் 12/30. சரிங்களா? 12/30. இதுக்கு ஒரு அடைப்புக்குறி. அடுத்தது அப்படியே எழுதிக்கிறோம். மீதி இருக்கிறது அப்படியே என்ன பண்ணுறோம், அப்படியே எழுதிக்கிறோம். -12/9 இன்ட்டு -27/16 அப்படின்னு அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஏன்னா அது எதுவும் பண்ண முடியாது, அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஓகே, இது பார்த்திங்க அப்படின்னா இது ப்ளஸில் இருக்குது. அப்போ 2 கீழே பகுதி வந்து இது 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ மீசிமா எடுத்தால் என்ன வரும்னா 6 வரும். இல்லைனா குறுக்கு பெருக்கு பண்ணிங்க. எப்படி குறுக்கு பெருக்கு பண்ணால்
4 2 8. இதை குறுக்கு பெருக்கு பண்ணிங்கன்னா 9. 3 3 பெருக்குன்னா குறுக்கு பெருக்கு பண்ணிங்கன்னா 9. கீழே அப்படியே பெருக்கி வந்தால் 3 2 6. சரிங்களா? அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ்ஸு இதை என்ன பண்ணுறோன்னா அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம்னா ஓரஞ்சு 5 6 5 30. இங்கே -1 இருக்குன்னு அர்த்தம். அடுத்து ஓர் 3 3 4 3 12. சரிங்களா? 4 3 12. அப்போ என்ன இருக்குது அப்படின்னா ஓரஞ்சு 5 6 5 30. இங்கே ஓர் 3 3 4 3 12 அப்படின்னு அடிச்சிட்டோம். அப்போ இதை ரெண்டுத்தையும் பெருக்குனீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா -4/6. -4/6. அடுத்தது இதை அப்படியே பார்த்தீங்கன்னா ஓர் 9 9 3 9 27 -3. நன்னாங்கு 16 3 12 -3. அது ரெண்டுத்தையும் பிரிங்கன்னா -× ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ்ஸு 9 3 9/4. சரிங்களா? இப்போ அப்படியே என்ன பண்ணுறீங்க பாருங்கள். இதை என்ன பண்ணலாம் பாருங்கள். எல்லாமே பகுதி எல்லாமே இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ எல்லாத்தையும் மீசியம் எடுத்திங்கன்னா 12 வரும். அப்போ 12 இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 17/6. இது முதல்ல கூட்டி போடலாம். இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான். -4 ப்ளஸ்ஸு 9/4. இப்போ எல்லாத்தையும் இதுக்கு மீசியம் எடுத்திங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 12 வரும். இப்போ இந்த மீசியம் எடுக்கிறது ஒரு சிலருக்கு வந்து இந்த எல்லாத்தையும் இந்த பக்கம் டானாவத்தில் மாதிரி போடுவாங்க. இப்போ இதில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. இந்த 6க்கு 4க்கு மீசியம் எடுத்திங்கன்னா இந்த 4ல் இந்த 6 வகுப்படணும். அப்போ வகுப்படாது. அப்போ அடுத்தனுடைய மடங்கு என்ன அப்படின்னா 12. 12 4 வகுப்புனா வகுக்கும். அப்போ அதுதான் மீசிமா. சரிங்களா? அப்போ 12 வருது. அப்போ இங்கே 12 ஆகணும். இந்த இடத்துல 6 இடத்துல 12 ஆகணும்னா மேலே இங்கே 2ஆல் பெருக்கணும். அப்போ 32. இந்த இடத்துல 12 ஆகணும்னா 2ஆல் பெருக்கணும். அப்போ -8. அடுத்தது இங்கே வந்து 12 ஆகணும் அப்படின்னா 3ஆல் பெருக்கினா 12 ஆகும். அப்போ மேலே இங்கே 3ஆல் பெருக்கும்போது 27/12. எல்லாத்துக்கும் நம்ம பொதுவாக 12 போட்டுக்கிறோம். ஈக்குவல் இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா இப்போ 32ஐயும் 27ஐயும் முதல்ல நம்ம கூட்டிக்கிறோம். கூட்டினா என்ன வரும் அப்படின்னா எவ்வளோ வருது? 59 வருது. அந்த 34 2ஆல் பெருக்குனா தவறாக போட்டேன். இப்போ மேலே இந்த 6 12 ஆகும்னா மேலே இங்கே 2ஆல் பெருக்கணும். ஏன்னா மீசியம் நான் 12 சொன்னேன்ல. அப்போ மேலே இங்கே 2ஆல் பெருக்கும்போது மேலே என்ன ஆகிடும்னா 17 2 34 நம்ம எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கீழே 12 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 6 எதால் பெருக்குனா 12 ஆகும்னா 2ஆல் பெருக்குனா ஆகும். அப்போ மேலே 2ஆல் பெருக்கணும். இப்போ மேலே 4 2ஆல் பெருக்குனா 8. அடுத்து ப்ளஸ்ஸு இந்த 4 எதால் பெருக்குனா 12 ஆகும் அப்படின்னா 3. அப்போது 3 12. அப்போ மேலேயும் 3ஆல் பெருக்கணும். அப்போ 3 27. அப்போ கீழே எல்லாத்தையும் காமனாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா 12 போட்டுக்கிறோம். சரிங்களா? இந்த 34ஐயும் 57ஐயும் கூட்டினா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 50 61 கிடைக்கும். ஸோ 61லேருந்து இந்த -8 கழிக்கிறோம். -8 கழிக்கிறோம். கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 11லேருந்து 8 போச்சுன்னா 3. 11லேருந்து 8 போச்சுன்னா 3. இங்கே என்ன இருக்குதுன்னா 5 இருக்குது. அப்போ 5. அப்போ கீழே என்ன இருக்குது அப்படின்னா அப்போ இது பண்ணிங்க அப்படின்னா 53/12. அவ்வளோதான் ஆன்சர். இப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். 53/12 மூணாவது ஆப்ஷன் ஆன்சர். அவ்வளோதான். போர்ட் மாஸ் ரூல் தான். இது ரொம்ப கொஞ்சம் ஈஸியான கணக்கு தான். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா பித்தகராஸ் தேற்றத்தின் மூலயமா கொடுத்துருக்காங்க. ஏபிசி ஆனது ஒரு பித்தகராஸ் 3 தொகுதி. மேலும் A = m² - n² மற்றும் B = 2
mn எனில் c-இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு முக்கோணம் செங்கோண முக்கோணம் வரைஞ்சிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செங்கோண முக்கோணம். இதில் a வேல்யூ கொடுத்துட்டாங்க, b வேல்யூ கொடுத்துட்டாங்க, இப்போ c வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ இது என்ன அப்படின்னா நம்ம பித்தாகரஸ் தேற்றம் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ என்ன அப்படின்னா கர்ணம். அப்போ கர்ணத்தின் வர்க்க மதிப்பானது அடுத்த 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். சரிங்களா? இதுதான் கர்ணம். அப்போ கர்ணத்தின் வர்க்கம்னா ஸ்கொயரு. அப்போ மற்ற 2 பக்கங்கள் அப்படின்னா ab அதையும் வர்க்கப்படுத்திக்கணும். அந்த கூடுதலுக்கு இது சமம். அதான் பித்தாகரஸ் தேற்றம். கர்ணத்தின் வர்க்க மதிப்பானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு தான் சமன்றது தான் பித்தாகரஸ் தேற்றம். அது பிரகாரம் நம்ம கணக்கு போடுறோம். அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ வேல்யூ என்னது? ஏ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர். அப்போ என்ன பண்ணோம், எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர். இது வந்து ஏவோட வேல்யூ. அப்போ ஏவோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணோம்னா நம்ம மேலே என்ன பண்ணோம், ஸ்கொயர் போடணும். ஏன்னா அங்கே ஸ்கொயர் இருக்குது. ப்ளஸ் பியோட வேல்யூ என்னது, 2mn. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா எம் ஸ்கொயர்ன்றது ஏ, என் ஸ்கொயர்ன்றது பி. அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் அப்படின்னா எம் ஸ்கொயரை இன்னொரு ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு, எம்மின் அடுக்கு 4. அடுத்தது 2ab மைனஸ் 2abனா 2 இன்ட்டு ஏன்றது எம் ஸ்கொயர், என்னன்றது பி. அப்போ 2ab அப்படின்னு 2m ஸ்கொயர் என் ஸ்கொயர். அடுத்தது பி ஸ்கொயருடைய வேல்யூ எழுதும்போது என் ஸ்கொயர் இன்ட்டு இன்னும் 2 அடுக்கு பெருக்கும்போது n அடுக்கு 4. இப்போ அதே போல் இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பெருக்கும்போது இது உள்ள இந்த பி ஸ்கொயர் பெருக்கும்போது 2 ஸ்கொயர் 4, அடுத்து எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் பாருங்கள், இதில் 2 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் 4 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர். அப்போ இதுலேருந்து கழிச்சிட்டிங்கன்னா கிடைக்கும் எம்மின் அடுக்கு 4 எம் பவர் 4 ப்ளஸ் 2m ஸ்கொயர் n ஸ்கொயர் ப்ளஸ் n பவர் 4. சரிங்களா? இது எந்த வடிவத்தில் இருக்குதுன்னா இது இன்னொரு வடிவத்தில் நான் எழுதி காட்டுறேன். இந்த m4 எப்படி எழுதலாம்னா m ஸ்கொயர் ஹோல் பவர் 2ன்னு எழுதலாம். அடுத்தது இதை அப்படியே எழுதிக்கலாம், 2m ஸ்கொயர் n ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இந்த n அடுக்கு 4 சாரி n பவர் 4 எப்படி எழுதலாம் அப்படின்னா n ஸ்கொயர் ஹோல் பவர் 2 அப்படின்னு எழுதலாம். இப்போ இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது. அப்போ எப்படி இது எழுதலாம்னா ஏ யார், அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர், அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ இதில் ஏ யார் அப்படின்னா எம் ஸ்கொயர் தான் ஏ. சரியா? ப்ளஸ் பி ஸ்கொயர் யார், என் ஸ்கொயர் தான் பி. ஏ இது பி, அப்போ இது ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஈக்குவல் என்னது, சி ஸ்கொயர் தோருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஈக்குவல் போட்டு வந்துடணும். ஈக்குவல் இங்கே என்ன இருக்குங்க, இது யாருடைய வேல்யூ, இது சி ஸ்கொயருடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடும். அப்போ சி ஸ்கொயர். இங்கே பாருங்கள் அடுக்கு 2 சமம், இந்த அடுக்கு என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ சி உடைய வேல்யூ என்ன கிடைக்குது பாருங்கள், எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர். அவ்வளோதான். சரிங்களா? இதில் என்ன சார் கொஞ்சம் அப்படி இப்படிமா புரியாத மாதிரி இருக்குது, நீங்கள் இந்த கணக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்கூலில் வந்து இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஸ்கூலில் நிறைய டைம் கிடைக்க மாட்டேங்குதுன்றதுக்காக என்எம்எம்எஸ் மாணவர்களுக்காக மட்டுமே இந்த வீடியோ வந்து போடப்படுது. இதெல்லாம் பாருங்கள், இதில் புரியல அப்படின்னா ஸ்கூலில் கேளுங்க. ஸ்கூலில் நம்ம வந்து இது தனியாக நடத்தும் போது இன்னும் உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? அவ்வளோதான். அப்போ சியோடைய வேல்யூ என்ன கிடச்சின்னா எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர். இந்த வேல்யூ எங்கே இருக்குது பாருங்கள், எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் 4வது ஆப்ஷன். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இன்னும் 2 கொஸ்டின் தான் இருக்குது. 9 ஸ்கொயருக்கும் 10 ஸ்கொயருக்கும் இடையே உள்ள இயலெண்களின் எண்ணிக்கை. 9 ஸ்கொயருக்கும் 10 ஸ்கொயருக்குனா நம்ம ஸ்கொயர் போட்டு இருக்கக்கூடாது. அப்போ 9 ஸ்கொயர் என்ன வேல்யூ, 9 × 9 81. 10 ஸ்கொயர்னா 10 × 10 100. அப்போ இந்த 81க்கும் 100க்கும் இடையில் இந்த 81 இருக்கக்கூடாது, 100 இருக்கக்கூடாது. அப்போ யாரெல்லாம் அந்த நம்பர்ஸ் இருப்பாங்க பாருங்கள், அப்படியே எழுதலாமா.
81 81 கிடையாது, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90. சரிங்களா? இப்போ 90லேருந்து அடுத்தது 99 வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்கும்? 9 நம்பர் இருக்குமா? அப்போ 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99. இப்போ எல்லா நம்பரும் என்னங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 நம்பர் இருக்குது. சரிங்களா? இது மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தா ஆன்சர் போட்டுடலாம். ஆனால் எது வரக்கூடாது? 81க்கு அவங்க என்ன கேட்டுக்கிறாங்கன்னா 9 ஸ்கொயருக்கும் 10 ஸ்கொயருக்கு இடையே உள்ள இயல் எண்கள் தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ 81 வரக்கூடாது, 100 வரக்கூடாது. அப்போ இடையில இருக்கிற நம்பர் ஏன்னா 82ல் ஸ்டார்ட் பண்ணணும், 99ல் முடிக்கணும். இது எத்தனை நம்பர் அப்படின்னா எண்ணி பார்த்தீங்கன்னா 18 நம்பர். சரிங்களா? எத்தனை நம்பரு? 18 நம்பர். இப்படியும் போடலாம். அல்லது இன்னொரு மெத்தட் இருக்குது ஃபார்முலா. இப்போ எப்படி சார் அப்படின்னா, இப்போ என்ன சொல்லணும் நம்ம? 10 ஸ்கொயர் என்னது? 100. 9 ஸ்கொயர்னா 81. இப்போ இதிலேருந்து இதை கழிச்சிடணும். கழிச்சதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா 100லேருந்து 89 கழிச்சா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 19 கிடைக்கும். 100லேருந்து 89 கழிச்சா எவ்வளோ கிடைக்கும்? 19 கிடைக்கும். மறுபடியும் ஒரு 1 கழிச்சிடணும். இவ்வளோதான். இதை மட்டும் ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. மறுபடி ஒரு 1 கழிச்சிங்கன்னா ஆன்சர் 18. அங்கே என்ன வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூ கழிச்சிக்கணும். கழிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1 கழிக்கணும். கழிச்சிட்டிங்கன்னா வரது தான் ஆன்சர். சரிங்களா? அப்போ 18 தான் ஆன்சர். இப்போ நான் ஃபஸ்ட்டு போட்ட மெத்தட்லையும் போடலாம், இப்படியும் போட்டு பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் ஆன்சரு இதோட முடியுது. 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். இது 3 ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா வேறு இருக்குது. இதுதான் இப்போ ஃபார்முலா மட்டும் கேட்டுக்கிறாங்க. ஒரு சில டைமில் இதே கொஷினை வச்சு கேட்டுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஃபார்முலா P × R/100 ஹோல் பவர் 2. ஸோ இதான் ஆன்சர். ரெண்டாவது ஆப்ஷன் ஆன்சர். சரிங்களா? இதோட முடியுது. இந்த வீடியோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணி நல்லா போட்டு பாருங்கள். புரியாத கணக்கை நான் ஸ்கூலில் நடத்துகிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதே மெத்தடில் தான் கொஷின் இருக்கும். ஆனால் இதே கொஷின் இருக்காது, இதே மெத்தடில் தான் கொஷின் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மாடல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்க. இந்த மாடல்ஸுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு கணக்கு போட தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக எந்த கணக்கு கொடுத்தாலும் நீங்கள் போட்டுருவீங்க. நல்லா கணக்கு போட்டு பாருங்கள். தேங்க்யூ.